இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார், பாரதி தான் என்னோட பொண்டாட்டின்னு நான் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு ஆதாரம் கேக்குறீங்களே. அது இல்லாம நான் வருவேனா சார்? இது நானும் பாரதியும் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப எடுத்த போட்டோ சார். இத நீங்களே பாருங்க. இது எங்க கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், கவர்மெண்ட் ஆபீஸ்ல பண்ணது சார். இதையும் பாத்துருங்க. என்ன சார், வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைனா அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண கூடாதா? இப்ப பாருங்க, தேவையில்லாம என்ன வர வச்சு ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கிற கேஸ பாக்குறதுக்கு எங்களுக்கு நேரம் பத்தல சார். இந்த மாதிரி குடும்ப சண்டைக்கெல்லாம் வந்து நாங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா மத்த பிரச்சனை எல்லாம் யார் சார் பாக்குறது? அது மட்டும் இல்ல, அந்த ஆளு இவங்க தான் ஒய்ஃப்னு சொல்றதுக்கு எல்லா ஆதாரத்தையும் பக்காவா வச்சிருக்காரு. இவங்க புருஷன் இல்லைன்னு சொல்றத வச்சுக்கிட்டு நான் அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. சட்டத்துக்கு வேண்டியது இந்த மாதிரி ஆதாரங்கள் தான் சார். அப்படி பார்த்தா அவர் சொல்றதுதான் உண்மை. தப்பான கேஸ கொடுத்து டிபார்ட்மெண்ட் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு இவங்க மேலதான் சார் நாங்க ஆக்ஷன் எடுக்கணும். இத பாருமா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த மாதிரி எங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகே சார்? நீங்களாவது அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க சார். நான் வரேன் சார். இந்த வீடு நிம்மதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ இவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்போல இருந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தொலை வேண்டியதா இருக்கு. ச்சே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. பாரதி, ஏன் இப்படி இருக்கீங்க? நான் அவ்வளவு தூரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், நீங்க கேட்கல. நீங்க அவசரப்பட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? முதல்ல உங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். நீங்க இப்படி நடந்துக்கிறத பாக்குறப்பதான் உங்களை அவ்வளோ ஈஸியா கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் சொன்னா நீங்க கேட்பீங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. என் புருஷன் நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்கிறப்போ எவனோ ஒருத்த வந்து தப்பு தப்பா பேசுறத கேட்டுட்டு நீங்களே அதுக்கு சப்போர்ட் பண்றத கேட்க வேண்டிய கொடுமையான சிச்சுவேஷன்ல இருக்க. அதே இத நான் யார்கிட்ட சொல்ல முடியும்?